ஹாய்மா வணக்கம்மா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர் இங்கிலீஷ் ஷார்ட் டிசம்பர் 1973 ஷார்ட்கட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆன் திஸ் அக்கேஷன். ஆன் திஸ் டிஸ்ஜாயின் பண்ணி அக்கேஷனும் போடலாம், சேர்த்து போனா கனெக்ஷன் வாசிக்கணும். ஆனா இதை விட எல்லா ஷார்ட்கட் என்னன்னா இப்படி எழுதுனா நல்லா இருக்கும். ஆன் திஸ் அக்கேஷன் மேல போடுங்க ஷன்னை. இதே உங்களுக்கு ஆன் திஸ் கனெக்ஷன் வந்தா கீழே ஷன் போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஷார்ட்கட் எப்பவும் சொன்ன மாதிரி கோட்டு கீழே மோஸ்ட்லி வரும். அதாவது பிலோ த லைன்ல யூஸ் பண்ணா அது நம்ம வேற ஸ்ட்ரோக்குக்கு என்ன ஆகுது, கன்ஃபியூஷன் ஆகுது. சிட்டிசன் என்னது போட்டிருக்காங்கன்னா SNS சிட்டிசன்ஸ். ஷார்ட்கட் அந்த லெட்டர்ல ஏதாவது ஒரு 2 லெட்டர் இருக்கும். அப்போ சிட்டிசன் அப்படின்னா எஸ் சேர்க்க வேணும். அடுத்து பார்த்தோம் என்னன்னா இந்தியா. இந்தியா என்னது என் போட்டு இது ஊர் பேர் வந்தா கண்டிப்பா இப்படி போடணும். இல்ல அப்படின்னா இது போட டைம் இல்லை அப்படின்னா வெறும் இன் இயா இப்படி போட்டா போதும். பப்ளிக் பிஏ டபுள் பண்ணி போடுறது. பெட்டர் அதே பிஏ டபுள் பண்ணி ஏ வவல் கண்டிப்பா வைக்கணும். புவருக்கு ஊ வவல் கண்டிப்பா வைக்கணும். அப்போ பவருக்கு என்ன செய்யணும், ஒண்ணுமே வைக்கணும். பியும் ஆர் டவுன்வர்ட் ஆர் போட்டா போதும். பியும் டவுன்வர்ட் ஆர் போட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தா லைஃப். இதுல நிறைய ஸ்ட்ரோக் வரும். லைஃபுக்கு என்னது மேல போட்டுக்கலாம். லைஃபும் தான் வரும். லவ்ங்கிறதும் இதை போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு வவல் வச்சுக்கலாம். லிவ்னா என்னது த்ரூ த லைன்ல வரும். லீவ்னா ஈ வவல் வச்சுக்கணும். டார்க் ஈ வவல். லீஃப்னா ஈ வவல். லெவி லெவீட். பாஸ்டன்ஸ் வந்ததுன்னா என்னது கோட் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட். இந்த மாதிரி எல்எஃப்ல நிறைய உண்டு. அதனால அந்த கன்ஃபியூஷன் ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து என்னன்னா ஒர்க். ஒர்க்குக்கு டபிள்யூக்குள்ள சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். செமிசர்க் செமி இது போட்டிருக்கோம். நம்ம இது என்ன செய்யணும், ஒர்க். அப்போ ஒர்க்ஸ் இது ஒர்க். அப்போ என்னது ஒர்க்கர் அப்படின்னா ஒர்க்கர். ஆரை என்னது அப்போர்ட்ல போடணும். ஒர்க் ஹார்ட் அப்படின்னா எப்படி போடணும், ஒர்க் போட்டு ஆர் கீழே நோக்கி ஆர் பண்ணும். ஒர்க் ஹார்ட். இது என்னதுன்னா ஒர்க்கர். இது என்னன்னா ஒர்க் ஹார்ட். ஒர்க்டு ஹார்ட் அப்படின்னா என்ன செய்யணும், ஒர்க்டு ஹார்டுக்கு பாஸ்டன்ஸ் வந்தா கோடு கட் பண்ணி. பிஃபோர்னா பிஏ டபுள் பண்ணி எஃப் ஹுக். இதையும் பிஏ டபுள் பண்ணி வி ஹுக் போட்டு ஈ வவல் வச்சா பாவர்ட்டி. இது என்னன்னா டிசீசஸ். இது என்னன்னா டிசீசஸ் வரும். டிசீஸ்னா இப்படி வரும். அதே ஒரே ஸ்ட்ரோக்கு தான் டயாஸ்டஸ். அப்போ ஐயா கண்டிப்பா வைக்கணும் டயாஸ்டருக்கு. அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். பாப்புலேஷன் எல்ல டபுள் பண்ணி சன் போட்டா பாப்புலேஷன். எஸ்டாப்ளிஷ்ல நிறைய வரும். இது எஸ்டாப்ளிஷ். நேற்று பார்த்த மாதிரி என்னது, இது எஸ்பெஷல் எஸ்பெஷலி. அப்போ எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ளிஷ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். மெண்டுனா எதுல மெண்டு வந்தாலும் எம்என் போட்டுக்கலாம். எஸ்பெஷல் எஸ்பெஷலி. சொசைட்டி வந்தா கண்டிப்பா ஓ ஓவல் கண்டிப்பா வைக்கணும். இல்ல அப்படின்னா ஏஜென்சியா மாறிடும். இல்ல இது சொசைட்டில ஓவல் வைக்கலன்னா ஏஜென்சில ஏ வவல் கண்டிப்பா வைக்கணும். ட்ரேடு டுவர்டுக்கு ஓ, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரோக்கு. டுவர்டுக்கு என்னது ஓ வவல் வைக்கணும். டுவர்ட்ஸ் த அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். அட்டைன்மெண்ட் இப்படி போட்டு இப்படி போட்டா போதும். அட்டைன்மெண்ட். நம்ம என்னது இதுல கன்ட்ராக்ஷன்ல படிக்கும் போது சரியா ஞாபகம் வராது நம்மளுக்கு. இந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்படி எழுதினா கூட டிஎன் மெண்ட். அப்போ அட்டைன்மெண்ட்னு ஞாபகம் வரும். நேஷனலுக்கு என் நேஷனல். இன்டர்நேஷனல் அப்படின்னா ஆன் த லைன்ல. நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அப்படின்னு சேர்ந்து வந்தா பிலோ த லைன்ல. டெமோக்ராட்டிக் டெமோக்ரஸி நேற்று பார்த்தது. ஒன்லி நாட் ஒன்லியும் நேற்று பார்த்தது. ப்ராக்ரஸ் ஹவுஸ் சர்வீஸ் ரிசோர்ஸ் எல்லாம் நேற்று பார்த்தது. அப்சர்வ் அப்சர்வன்ஸ். அப்சர்வ் நம்ம இப்படி படிச்சா அதுல இருந்தே ஒன்ஸ் தான் வருது. அப்போ என்எஸ் சேர்த்தா போதும். அதான் அதுக்குன்னு தனி ஸ்ட்ரோக்கு படிக்க வேணாம். இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் இது போடும். கானு டெண்டு கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ஸ். கண்டன் யூவு தோஸ் தஸ் திஸ் தஸ். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு பதிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போ திஸ் நார்மலா என்னது கோட்ல போட்டுக்கலாம். ஆன் த லைன்ல போட்டுக்கலாம். திஸ் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா தோஸ் வந்தா வவ்வல் வச்சுக்கிறேன். தஸ் வந்தா நான் என்னன்னா மேல அபோத லைன்ல தான் எழுதுவேன். ஏன்னா ஆ வவ்வல் ஆவல் இங்கேயும் வைக்கலாம். ஆனா ஓ வவல் தான் நம்ம இதுல வச்சிருக்கணும். அதனால அது கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா திஸ் நான் படிச்ச மெத்தட் சொல்றேன். திஸ் இப்படி படிச்சுக்கோங்க. தோஸ் ஓ வவல் வருது. ஓ தோ. அப்போ ஓ வச்சுக்கோங்க. தஸ் ஆனாலே நம்ம மேல போயிரும். தஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் பொலிட்டிஷியன் அப்படின்னா ஷியன். பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னா அதுல ஒரு எஸ் எடுத்துக்கணும். அட்வர்டைஸ் அபோத லைன்ல எழுதுனா அட்வர்டைஸ். ஆன் த லைன்ல எழுதுனா டெவலப். அதுல மெண்டு கேட்டா மெண்டு. அதுலயே ஷார்ட்கட்லயே ஏதாவது கேட்டாங்கன்னா அதுலயே எழுத தெரியணும். அட்வர்டைஸ்டு அப்படின்னு கேட்டா இப்படி அப்படி போடணும். மேன்டைட் இப்படியும் போடலாம்.
இல்லைனா அந்த புக்கில் உள்ள ஸ்ட்ரோக் மாதிரி இப்படியும் போடலாம். சில பேர் இப்படி போடலாம். இப்படி போட்டால் ரொம்ப தூரம். அதுக்கு ஒன்று இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. யூட்டிலைஸ், யூங்கிறது என்னது? யூட்டிலைஸ், யூட்டிலைசிங் அதுலேருந்து வர்றது. யூட்டிலைசேஷன் எல்லாமே அதுலேருந்து வர ஸ்ட்ரோக்கு கவனமாக பார்த்துக்கோங்க. யூஸ், யூங்கிறது இப்படி போடும். அப்போ யூஸ், எஸ். யூஸ்டு கட் பண்ணணும். நம்ம மேலேருந்து கட் பண்ணால் அதுக்கு இப்படி டக்குன்னு இழுத்து விடலாம். யூஸ்டு. ஷூட், ஷூட் இது வந்து சைடாக போட்டால், இது போன தடவை உள்ள இயரில் பார்த்தோம். ப்ரௌடு ஆனால் நேராக போட்டால் ட்ரவுட். இதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்பீடு எழுதும் போது பொசிஷன் மாறினா மாற்றி பேசணும். ரீசன் மந்த்ஸுக்கு வந்து எம்மையும் கட் பண்ணலாம், இல்லைன்னா தீவையும் கட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து எம் கட் பண்ணுற இடத்துல இது வந்து கன்வீனியண்டாக நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். எம் கட் பண்ணுற இடத்துல கிளியராக தெரிஞ்சால் எம்மை கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி நேரத்தே பார்த்தோம். பார்க்காதவங்க நேரத்துக்குள்ள இது இயரை போட்டு பாருங்க. ஆல் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் நேரத்தே பார்த்தோம். ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். சிச்சுவேஷன் இது வந்து என்னது? சிச்சுவேஷன். அப்போ புள்ளி வச்சு இப்படி போட்டுனா என்ன பண்ணுறோம்? கான்ஸ்டிடியூஷன் ஆயிரும். கானுக்கு புள்ளி வைப்போம்ல, கான்ஸ்டிடியூஷன். மீட் ஒன்றுமே வைக்கலன்னா என்னதாயிரும்? மேட். அப்போ மீட்டிங் 2 புள்ளி இப்படி வச்சுக்கலாம். 2 மீட் சேர்த்து எழுதுங்க. மேட். மே வந்து என்னது? கண்டிப்பாக வவ்வல் வைக்கணும். ஏன்னா வந்து மேயும் இம்ப்ரூவ் வந்து நம்ம என்ன செய்வோம்? லைட்டாக கொஞ்சம் டபுள் பண்ணி எழுதுவோம். கண்ட்ரி இதெல்லாம் வந்து நேற்றுக்குள்ளது, அதனால ஸ்பீடாக போகிறேன். அதனால என்ன செஞ்சுக்கோங்க? நல்லா என்ன செஞ்சுக்கோங்க? பார்த்துக்கோங்க. கண்ட்ரி ரெடியூஸ் அப்படிதான். ரெடி யூ இஸ் இப்படியும் போட்டுக்கலாம். இதே இது வந்து என்னது? ரெவன்யூ. ஆரை டபுள் பண்ணி யூ போட்டால் ரெவன்யூ. மான்சூன் 2ல் ஏதாவது போட்டுக்கலாம். கிராப்பு குரூப் ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரோக், ஆனால் பிளேஸ் மட்டும் தான் வேறு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் வேறு உங்களுக்கு ஏதாவது சிமிலர் ஸ்ட்ரோக் இதுலேயே வேறு எதுவும் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன் அவர் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர். இன்எவிட்டபிள்னா இப்படி எழுதினாலும் எழுதலாம். சில பேருக்கு வந்து எவிட்டபிள் தெரியும். அப்போ இன்எவிட்டபிள்னா ஏதோ முழிக்கக்கூடாது, அதிலே இன்னும் போட்டு எவிட்டபிள் நம்ம எழுதும் போது தெரியும் கண்டிப்பாக. ரிசோர்ஸ் இதெல்லாம் நேற்று பார்த்தது. அஸ்பாரஸ் பாசிபிள் இப்படியும் போடலாம். இன்னொன்று ஈஸியானவே அஸ்பாரஸ் பாசிபிள் நடுவில் சர்க்கிள் போட்டுக்கலாம். சோஃபாரஸ் பாசிபிள் நடுவில் சர்க்கிள் போட்டுக்கலாம். டே டு டே, டே பை டே இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அஃபிஷியல், எசென்ஷியல், ஃபினான்ஷியல். டே டு டே வந்து தப்பாக போட்டிருக்கு. டே டூ வந்து என்னது? டூ இப்படி தானே போடுறோம். இது ஆஃப் டூ இப்படி தானே போடுறோம். அப்போ 2 டே இப்படி வரும். டே பை டே பெருசாக வரும். இது வந்து என்னென்னா டே ஷுட்டுன்னு வரும். இது இப்படி கிடையாது. அஃபிஷியல், எசென்ஷியல், ஃபினான்ஷியல் வந்து பார்த்துக்கோங்க. கமாடிட்டிஸ், கம்யூனிட்டி. கன்சர்ன் இஸ் கன்சர்ன் வந்து என்னன்னா வெறும் கன்சர்ன்னா செகண்ட் பிளேஸில் வரும். இஸ் கன்சர்ன் அப்படின்னா த்ரூ த லைனில் வரும். சிச்சுவேஷன் கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் சொல்லியாச்சு. சொசைட்டி, சோசியல். அண்டர் வந்து பிலோ த லைனில் டார்க் பண்ணி எழுதணும். ப்ரொவிஷன் வந்து விஷன் டபுள் பண்ணி போட்டால் ப்ரொவிஷன்ஸ், சின்னதாக போட்டால் விஷன்ஸ் ஆயிரும். ஃபுட் கிரைன்ஸ். அண்டர்டேக்கன். டிஸ்ட்ரிபியூட் வந்து இப்படி கூட போடலாம். டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொவைட். ஐயை வந்து செகண்ட் பிளேஸில் எழுதுனா ப்ரொவைட், தேர்ட் பிளேஸில் எழுதுனா டெனி. அஃபிஷியல்ஸ். கேரிட் அவுட் இதெல்லாம் நான் பார்த்தது. டெடிகேஷன் கூட இப்படி கூட எழுதிக்கலாம், பெருசாக கூட எழுதிக்கலாம். டிடக்ஷன் அப்படின்னு வரும்போது என்ன செய்யணும்? எனக்கு இப்படி தான் எழுத வருதுன்னா எழுதிக்கோங்க. அப்போ டிடக்ஷனுக்கு ஈஓவில் வச்சுக்கோங்க. டெடிகேஷனுக்கு ஒன்றுமே வைக்காதீங்க. ஃபேவருக்கு வந்து வர்ற டபுள் பண்ணி ஏஓவில் வச்சுக்கலாம். ஃபேவர் இல்லைனாலும் இப்படியும் எழுதிக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன். சிட்டிசன். ரெக்குவயர்மெண்ட். எவருக்கு வந்து ஒன்றுமே வைக்க வேண்டாம். ஆக்சுவலாக எவருக்கு மட்டும் ஏஓவில் முன்னாடி வைக்கணும். டியூட்டி சும்மா அப்படி வச்சா என்னதாயிரும்? இன்ஃபார்ம் யூ எழுதியிருக்கு அடுத்ததில். புவரஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? அதில் ஈஸ்ட். சரியா? அப்புறம் ஏஜென்சிக்கு வெறும் எஸ் போட்டுக்கோங்க. ஏஜென்சிஸ் இப்படி போட்டால் சொசைட்டி ஆயிரும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். பாம்பே, மும்பை. அசோசியேஷன். மெட்ராஸ். டிஎஸ்எஸ். 10th இன்ஸ்டன்ட். கைண்ட் என்கொயரி. அட் த சேம் டைம் ப்ரெசன்ட் டைம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹோலுக்கு வந்து ஒன்றுமே போடலை, ஓவல் வைக்கலை அப்படின்னா என்னதாயிரும்? நம்ம கண்டிப்பாக ஹூவில் தான் வாசிப்போம். ஹூவில்னு வாசிப்போம். ஒர்க் இது என்னது? ஒர்க்ஸ் இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். இன்ட்ரெஸ்ட். இன்க்ரீஸ்டு. இப்போ இது என்னது? இப்படி சும்மா போட்டோன்னா என்னது? இண்டஸ்ட்ரீஸ். இது போட்டால் இண்டஸ்ட்ரி. அப்போ வவல் வச்சா இன்க்ரீஸ். இது வந்து இஸ்ட்டு போட்டால் என்னது? இன்ட்ரெஸ்ட். ஃபர்தர் வவல் இப்படி வைக்கணும். ரிட்டர்னில் என் ஹுக். எஃப் ஹுக் போட்டால் அது ரிலீஃப் ஆயிரும். ஆர்டர்ஸ். அட்டன் இயர்லி டே பெருசா. யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. அந்த ஆர்டருக்கும் யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லிக்கும் ஒரே ஸ்ட்ரோக்கு தான். வாசிக்கும் போது எந்த இடத்துல இது வரும் தெரியும். ரெக்வருக்கு வந்து பிலோ த லைனில் டவுன்வர்ட் ஆர் ரெக்வயர்மெண்ட் இந்த மாதிரி வரும். ஓகேம்மா, தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்ப்போம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.